ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று எடுத்த மினி விலாக். இது நேற்று வந்து பக்ரீத்ன்றதுனால தம்பியோட ஸ்டூடெண்ட் வீட்டிலேருந்து மட்டன் கொடுத்து விட்டுருந்தாங்க. தம்பிங்க வந்ததுக்கப்புறம் சூடாக சமைச்சிக்கலான்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிங்க வந்ததுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மட்டன் வந்து எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஒரு நல்லி மட்டும் இருந்தது. ஒரு 2.5 கிலோ இருக்கும் ஃபுல்லாகவே. நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. பிரியாணி சூப்பராகவே இருந்தது டேஸ்ட்டு. நான் வந்து பிரியாணிக்கு எவ்வளோ ரைஸ் போட்டேன்னா 3 கிளாஸ் போட்டேன். அது வந்து 3/4 கிலோ இருக்கும் ரைஸு. 3/4 கிலோ ரைஸ் போட்டுட்டு 2.5 கிலோ மட்டன் போட்டுட்டேன். நம்ம எப்போவுமே 1 மடங்கு ரைஸ் போட்டுட்டு 2 மடங்கு வந்து கறி போடுறப்போ பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டு பிரியாணிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் இதுவும் ஒன்று. நான் என்ன நினச்சேன்னா இட்லி பண்ணிவிட்டு மட்டன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பிரியாணி பண்ணி ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு நம்ம வீட்டில். அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க பிரியாணி பண்ணிடலாம், இட்லி வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் வந்து பிரியாணி தான் பண்ணேன். பிரியாணிக்கு வந்து எக்கு நான் பாயில் பண்ணல. பாப்பாவுக்கு மட்டும் நாட்டுக்கோழி முட்டை இருந்தது. அது மட்டும் ஒன்று பாயில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நாங்களாம் வந்து பிரியாணி வச்சு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து சீரியல் பார்க்குறதுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரியாலிட்டி ஷோனா நான் பார்ப்பேன். இந்த சரிகமப்பா, சூப்பர் சிங்கர் அந்த மாதிரினா நான் விரும்பி பார்ப்பேன். உங்களுக்கு எப்படி ரியாலிட்டி ஷோ பிடிக்குமா இல்லை சீரியல் பார்க்க பிடிக்குமான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.